இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கைங்கிறது 2040க்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையை தான் நான் சொல்கிறேன். 2040 வரைக்கும் நாம் அழிவை எதிர்த்து போராட வேண்டும். அழிவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றன மனித உயிர்களை அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கிற தற்போதைய இயந்திர அறிவியல் உலகில் நாம் அழிவை எதிர்த்து போராடி கொண்டே வாழ வேண்டியிருக்கிறது. அப்போது 2040க்கு அப்புறம் இந்த தற்போதைய இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துவிடும். அதன் பிறகு மனித உயிர்களை அழிக்கின்ற காரணிகள் அனைத்துமே செயலிழந்துவிடும், வலிமை இழந்துவிடும். அதன் பிறகு மனித உயிர்களுக்கு வாழ்வது மிகவும் எளிது. அந்த 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனித உயிர்களை அழிக்கக்கூடிய எந்த ஒரு மனித உயிர்களை அழிக்கின்ற காரணிகள் என்ன? அழிவை நோக்கி நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னா அழிவை நோக்கி என்னென்ன காரணத்தினால இப்போ தொழிற்சாலைகள், அப்புறம் போர் ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள், இந்த அணு ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, அதை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகள். 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும். பள்ளிக்கூடங்கள், இப்போ தொழிற்சாலை எப்படி கட்ட முடியும்? பள்ளிக்கூடத்தில் போய் படித்தா தான் நீ தொழிற்சாலையில் போய் உருவாக்க முடியும், அங்கே வேலை செய்ய முடியும். அப்போது 2040க்கு அப்புறம் பள்ளிக்கூடங்கள், தொழிற்சாலைகள் எல்லாமே செயலிழந்துடும். எல்லாமே செயலிழக்கும்போது அப்போ இந்த உலகம் அழிவை நோக்கி போகிறது தடுத்து நிறுத்தப்படும். அப்புறம் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட ஆயுதங்களை நாம் செயலிழக்க வைக்க வேண்டும். உற்பத்தி செய்து வைத்திருக்கிற அணுகுண்டுகள், அணு உலைகள், இதையெல்லாம் நம்ம பத்திரமா மூடணும். அப்படி அதனால் 2040க்கு அப்புறம் இந்த உலகம் இந்த பாதுகாப்பான திசையில் போகும் தான். ஆனால் ஏற்கனவே நம்ம செஞ்ச பாவங்கள் இருக்குல்ல, சேர்த்து வச்ச பாவங்கள், இந்த அணு உலைகள், அணுகுண்டுகள், இதெல்லாம் செயலிழக்க வைக்கணும். சில தொழிற்சாலைகளை அதில் உள்ள விஷவாயு ஏதாவது கசிஞ்சு வெளியே வரக்கூடாது. இப்படி பத்திரமா நம்ம இந்த உலகத்தை விட்டு 2040க்கு அப்புறம் விடைபெறப் போகிறோம். இந்த இயந்திர அறிவியல் உலகை விட்டு விடைபெறப் போகிறோம். அப்படிங்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு தான் நம்ம இன்னொரு உலகத்துக்கு போக முடியும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை நோக்கி நம்ம போக முடியும். சும்மா இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அப்படியே நம்ம விட்டுட்டு போக முடியாது. இயந்திர அறிவியல் உலகம் அப்படியே விட்டுட்டு இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கைக்கு போக முடியாது. அது ஒன்று வேறு எங்கேயோ இல்லை. நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த பகுதியை தான், இந்த இயந்திர அறிவியல் உலகைத்தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு ஏற்றாற் போன்று மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது. நமக்கு வேறு ஒரு உலகம் கிடையாது. நாம் எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அந்த உலகத்தை தான் நம்ம என்னவா மாற்ற போகிறோம்? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு ஏற்றாற் போன்று மாற்ற வேண்டி இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தை நம்ம அழிக்க வேண்டிய அவசியமும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம இதை அப்படி அழிக்க வேண்டிய கட்டாயமும் நம்மக்கிட்ட இருக்குது. அழிச்சிட்டு தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நம்ம போக வேண்டிய அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு ஏற்றாற் போன்ற கட்டமைப்புகளை நாம் இங்கே உருவாக்க வேண்டியிருக்கு. நாம் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல உருவாக்க வேண்டியிருக்கு. அதனால் மிகப்பெரிய சவால். அது எப்படி நம்ம சரி செய்ய போகிறோம்? இதை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் செய்யலைன்னா, நீங்கள் யோசிச்சிங்க, தயங்குனீங்க அப்படின்னா அவ்வளோதான். காலம் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீ நினச்சாலும் அது முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் செய்யணும். 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க போகுது அப்படின்னா அப்போ இப்போவே இருந்து நீ ஆரம்பிச்சிடணும். இப்போவே இருந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு ஏற்றாற் போன்ற ஒரு கட்டமைப்புகள், அதற்கு தேவையான கட்டமைப்புகள், அதை நீ உருவாக்கணும். அதற்கான வரைபடம் என்னிடம் இருக்கிறது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான வரைபடம் என்னிடம் இருக்கிறது. அதனால் இப்போவே நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் தான், இந்த இயந்திர அறிவியல் உலகில் தான் 2040க்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு ஏற்றாற் போன்ற கட்டமைப்புகளை நம்ம இங்கே தான் உருவாக்க போகிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு அப்போ அதை நம்ம எவ்வளோ பெரிய கடமைகள் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ 2040க்கு அப்புறம் நம்ம போகிறப்போ அந்த உலகத்துக்கு போகும்போது இந்த உலகத்தில் உள்ள ஆபத்துகள், அழிவுகளுக்கான வாய்ப்பு எல்லாத்தையும் இல்லாமல் செய்து அப்புறமா தான் நம்ம பாதுகாப்பாக தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் மனித இனத்துக்கு அழிவுகள் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் மனித இனம் எந்த ஒரு காலத்துலேயும் சரி ஆபத்துகளை சந்திக்காது, அழிவுகளை சந்திக்காது. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அதை ஒழுங்காக செஞ்சால் மட்டும்தான் எதிர்காலத்தில் 2040க்கு அப்புறம் இந்த மனித இனம் ரொம்ப பாதுகாப்போடு இருப்பது பற்றி நாம் அப்போ தான் உறுதி செய்ய முடியும்.